வணக்கம். இன்று ஜூலை 26. இன்றைய நாளின் சிறப்பு. தென்னிந்தியாவின் விஜயநகரப் பேரரசின் மிகச்சிறந்த அரசராக போற்றப்படும் கிருஷ்ண தேவராயரின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1509. தனது தனித்திறமையால், ஆளுமை ஆற்றலால், அரசியல் விவேகத்தால் அகல் விரிவான பேரரசின் தலைவராக திகழ்ந்தவர். மன்னர்கள் மட்டுமன்றி மக்களின் மகத்தான மரியாதையையும் பெற்றறிந்தார். தனது பொதுக் கடமைகளை நிறைவேற்றுவதில் இவரது ஆற்றல், சாதுர்யம், விழிப்புணர்வு அசாதாரணம் ஆனவை. கிருஷ்ண தேவராயர் ஒரு இலக்கிய சித்தர். போர்வாளை போன்றே எழுதுகோலையும் திறமையாக பயன்படுத்தினார். சிறந்த இலக்கிய படைப்பாளி. இவரது ஜாம்பவதி கல்யாணம், உஷா பரிணயம் ஆகிய 2 நாடகங்களும் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டவை. இவரது அவையில் அல்லசாணி, பெத்தண்ணா, திம்மண்ணா, ராமபத்திரர், தெனாலிராமர், துர்ச்சாதி, மல்லண்ணா, சூரண்ணா, ராமராஜ பூஷணர் ஆகிய அஷ்டதிக்கஜங்கள் என்று பாராட்டப்படும் 8 பெரும் புலவர்களும் பேரரசின் பேரவையை அலங்கரித்தவர்கள். கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி காலம் தெலுங்கு இலக்கிய அகஸ்தஸின் காலம் என்று வர்ணிக்கப்படுகிறது. கிருஷ்ணதேவராயர் சிறந்த கட்டடக்கலைஞர், கட்டடப் பிரியர். இலக்கியத்தை போன்றே கட்டடக்கலையையும் காதலித்தார். ஹம்பி இவர் காலத்து கட்டிட கலைக்கோயிலாகும். சிறந்த நிர்வாக திறனையும் கருணையும் நிறைந்த சிறந்த பேரரசர் மாமன்னர் கிருஷ்ணதேவராயரின் பிறந்த தினம் இன்று. ஜூலை 26. கார்கில் போரின் 25ஆம் ஆண்டு நினைவு தினம். ஜம்மு காஷ்மீரின் கார்கில் மாவட்டத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 1999 மே முதல் ஜூலை வரை நடந்த போராகும். இது கார்கில் நகரின் அருகிலுள்ள டைகர் மலையில் நடைபெற்றது. கார்கிலை மீட்க இந்திய அரசின் ஆபரேஷன் விஜய் என்ற நடவடிக்கையால் இந்தியா கார்கிலை பாகிஸ்தானிடமிருந்து மீட்டது. மிக உயர்ந்த மலைத்தொடரில் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டு நடந்த போரில் ஏராளமான வீரர்கள் இந்திய தேசத்துக்கு தங்கள் இன்னுயிரை கொடுத்தனர். இன்று போர் வீரர்களுக்கு அவர்களுடைய தியாகச் செயலை போற்றும் விதத்தில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நினைவு தினம் கார்கில் நினைவு தினம் ஆகும். ஜூலை 26 இன்று உலக சதுப்பு நிலக்காடுகளுக்கான தினம். உப்புநீரில் வளரும் தன்மை கொண்ட சதுப்பு நிலக்காடுகளான அலையாத்தி காடுகள் எனவும், தில்லைவனக் காடுகள், சுரபுன்னை காடுகள், சுந்தரவனக் காடுகள் என பல்வகை பெயர்களால் அழைக்கப்படும் சதுப்பு நிலக்காடுகள் புயல், வெள்ளம், மண்ணரிப்பு, சுனாமி போன்ற பேரிடர்களிலிருந்து மக்களை காக்கும் பெரும் பணியை செய்து வரும் கவசமாக திகழ்கின்றது. யுனெஸ்கோ அமைப்பானது 2015 முதல் ஜூலை 26ஆம் தேதியை உலக சதுப்பு நிலக்காடுகளை பாதிப்பில் இருந்து மீட்கவும் அதன் வளர்ச்சிக்கான தேவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஜூலை 26 இன்றைய நாளின் மற்றுமொரு சிறப்பு. அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த மிகச்சிறந்த ஐரிய நாடக ஆசிரியரும் விமர்சகருமான ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா பிறந்த தினம். ஆண்டு 1856. அரசியல் ஆர்வலரான இவரது தாக்கம் மேற்கத்திய நாடகம், கலாச்சாரம் மற்றும் அரசியலில் 1880 முதல் இன்று வரை நீடிக்கிறது. மேன் அண்ட் சூப்பர்மேன், பிக்மேலியன் போன்றவை இவரது புகழ்பெற்ற படைப்புகளாகும். 1925 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் பெர்னார்ட் ஷா. இன்று அவரது பிறந்த தினத்தை நாமும் போற்றுவோம்.